முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி மற்றும் மிட்கேப் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சைடு பேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நம்ம ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு சைடு வேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போயிருக்குங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட் இன்னைக்கு. ஆனால் அப்சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் பாருங்க 24,854, அடுத்த சப்போர்ட் 24,734. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 25,000. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஓப்பன் டெஸ்ட்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது 24,900 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ 24,950 ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறதால ஸோ 25,000 தான் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். 24,900 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,950 மார்க்கெட் இருக்கு. ஸோ 24,900 பாருங்க, இங்கே 30,000 கான்ட்ராக்டும் 15,000 கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த பக்கம் 49,000 கான்ட்ராக்ட் 48,000 குவான்டிட்டி இருக்கிறதால 24,900 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறது நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். 25,000 பாருங்க 68,000 குவான்டிட்டி பிளஸ் 40,000 குவான்டிட்டி. ஸோ இந்த பக்கம் 23,000 20,000 இருக்கிறதால 25,000 வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் வச்சிருக்கான், பேரிஷ் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் வந்து சின்ன ஒரு எக்ஸ்பிரி டேங்கிறனால ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுப்பான். ஒரு சரிவு மாதிரி கொடுத்துட்டு திரும்பும்போது இல்லை ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் நீங்கள் கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனால் மட்டும் நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதனால 24,900க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த ப்ரைஸ் அதாவது இந்த ஹையை வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஹை கொடுத்துருக்கான். ஸோ இந்த 64 ரூபாங்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரைஸாக இருக்கும். ஸோ 64 இந்த 34 ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து ப்ரீவியஸ் பையிங் நடந்திருக்கிறதால இந்த 64 ரூபாயும் 34 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ இந்த லெவலே இறங்குறதுக்கு கஷ்டம். இந்த லெவலை மார்க்கெட் உடச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்திருக்கிற இந்த 64 ரூபாங்கிற ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 60 டு 65 வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 151 இன்னைக்கு ஹை கொடுத்திருக்கால 151 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 24,900க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல். ஸோ மீண்டும் மார்க்கெட் கீழே வர்றதால இந்த 64 லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 151 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பி மார்க்கெட் கீழே வரலாம். எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இந்த 151 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் தெரியுங்களா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து ப்ரைஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கீழே கீழே விழுந்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. ப்ரைஸ் பாருங்க கீழே கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல் தான் 183 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹையும் வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பெருசாலாம் இந்த ஹை ரேட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஸோ இந்த ப்ரைஸ் 124 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஹை கொடுத்துருக்கல
இந்த 124 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த 183 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் இந்த 101 சப்போர்ட் எடுக்காம கீழே போற பட்சத்துல மார்க்கெட் 25,000 தாண்டி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ புட் சைட் ட்ரெண்ட் இல்ல அப்படின்னு தெரியுங்களா? பார்க்குங்க பிரைஸ் விழுந்துகிட்டு இருக்கான். மேபி இந்த 101 மீண்டும் சப்போர்ட்டா எடுத்தான்னா ஒரு திருப்பி கொஞ்சம் புட் சைடு போகலாம். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போதைக்கு 101 தான் சப்போர்ட். ரெசன்ஸ் 124, 183 அதுக்கு மேல போனாதான் இந்த கேப்பை ஃபுல் பண்ணுவான். தெரியுதுங்களா? 320, 420 எல்லாம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் நல்லா சைடு வேஸ் தான் மார்க்கெட்டு. நல்ல ஒரு சைடு வேஸ் மாதிரி லைட்டாக சின்ன ஒரு அப்பம் மட்டும் தான் கொடுத்துருக்குறான். அதை வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் வந்து பாருங்க 25,850 அதுக்கும் கீழே வந்தா 25,700 தான் ரெசிஸ்டன்ஸ். 25,950 26,000 அப்புறம் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பனர்ஸ் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸோ நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 26,000 வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். 70 லட்சம் கால் இருக்கு. 25,900 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் சொல்லுங்க. அவங்க ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். ஒரு சின்ன சரிவு வந்தாலும் கூட அது மட்டும் 25,800 பாருங்க. அங்கேயும் வந்து இப்போதைக்கான சப்போர்ட். ஆனா இருந்தாலும் வந்து கால் ரேட்டஸும் கொஞ்சம் இருக்கிறதால 25,800 தான் இப்போதைக்கான சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஸோ 26,000 வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ 800 இப்போதைக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட் வந்து இங்க ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக 900 சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சியில் பாருங்க 26,000 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2,80,000 பிளஸ் 28,000 இருக்கிறதால 26,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். 24,900 பாருங்க 163 பிளஸ் 145 புட்டு. ஸோ அதனால 25,900 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணாமல் இந்த பக்கம் பாருங்க 183 பிளஸ் 73. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது புட் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 900 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்கும் கீழே 229 பிளஸ் 115 25,800. சரிங்களா? ஸோ 25,800 பாருங்க இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,800 ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வர 850 வந்துட்டு பட்சத்துல அங்கிருந்து மார்க்கெட் மேல போறதா வாய்ப்பு இருக்கு. டவுன் சைட் போகாது. 800க்கு பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இல்லாட்டி மார்க்கெட் டவுன் ஆகாது. நோட் பண்ணி வச்சுக்க. மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அதனால 25,900 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிரீமியம் பாருங்க புட் சைடு வந்து 111 கால் சைடு 123 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 25,900க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் 25,800க்கான கால் ஆப்ஷன் 26,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஏன்னா சின்ன ஒரு சரி வந்தாலும் கூட ஒரு 800 போயிட்டு கூட திரும்பலாம். ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு புட் சைடு. பாருங்க 25,900க்கான புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் மார்னிங் ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே சப்போர்ட்டை உடச்சு கீழே வந்துட்டான். தெரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து புட் சைடு இப்போதைக்கு அவங்க இன்ட்ரெஸ்டடா இல்லை. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ 105 இப்போதைக்கான சப்போர்ட் 128 152 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ மீண்டும் மேக்ஸிமம் போனா 150 ரூபா போவாம அதுக்கு மேல மார்க்கெட் போகாது. அதையும் பிரேக் பண்ணாதான் 211 போவான். இப்போதைக்கு புட் சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் இல்லைங்கன்னா நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற பட்சத்தில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 25,900க்கான கால் ஆப்ஷன்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 150 ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருக்கு 154. மீண்டும் மார்க்கெட் அந்த 154 போயிட்டு தான் மார்க்கெட் திரும்பிட்டு இருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ₹101 ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா. அது வந்து இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் அதை சப்போர்ட் எடுத்திருக்கிறதால ₹101 நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே வந்தா ₹71. ஓகேங்களா. அதுக்கும் கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி 124ம் 154ம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது கால் ஆப்ஷனுக்கான லெவல். ஓகேங்களா. அடுத்து 25,800க்கான கால் ஆப்ஷன். ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் ஒரு டவுன் சைடு கொடுக்குறான், கொஞ்சம் கொஞ்சம் இறங்குறாங்கிற பட்சத்துல, ஏன்னா அங்கதான் ஹையஸ்ட் ஓப்பன்ஸ் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 216ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 216 பிரேக் பண்ணணும். ஸோ 216 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 147ம் 87ம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்தா அது வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கும் கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு தான். ஓகேங்களா. அப்படியே போகலாம் 65, 50 ரூபாயெல்லாம் அடுத்தடுத்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து 26,000க்கான 26,000க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மார்க்கெட் 26,000 போயிட்டு அங்கிருந்து ரிவர்சல் கொடுக்குறாங்கிற பட்சத்துல ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 151 இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 212 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் 283. ஓகேங்களா. இந்த 151 மார்க்கெட் பிரேக் பண்ற பட்சத்தில் 26,000க்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த 151 பிரேக் பண்ணானா ஃபர்தரா மார்க்கெட் 26,000 பிரேக் பண்ணி மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். புட் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 54,186ங்கிற ஹை கொடுத்துருக்கான். சப்போர்ட் பாருங்க 54,000. அதுக்கும் கீழே வந்தா 53,700 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். மார்க்கெட் இந்த 53,700 வரதே சிரமம் தான். மீண்டும் மார்க்கெட் மேல தான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓப்பன்னஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பாருங்க 54,000 இதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ 54,000 தான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடாங்கிற கன்க்ளூஷன் நாளைக்கு 54,000 தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் 54,000த்துல பாருங்க புட் ரேட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறதால ஒரு 2,00,000 கான்ட்ராக்ட் இருக்கிறதால மேபி அது சப்போர்ட் ஆட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் 54,100 இருக்கு. 54,000த்துல பாருங்க ரெசிஸ்டன்ஸ் 135 -14. ஸோ 54,000 வந்து மைனஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் சைடு. அப்போ 54,000 வந்து பாருங்க சப்போர்ட் தான். இங்க பாருங்க 147 + 119. ஸோ அதனால என்னன்னா 54,000 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அது வேணா சேஞ்சிங் வை மைனஸ்ல இருக்குதுங்க. ஸோ மார்க்கெட் புல்லிஷா இருக்கான். நாளைக்கு நீங்க புட் சைடு மார்க்கெட் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கால் ஆப்ஷன் என்று எடுங்க, புட் ஆப்ஷன் என்று எடுக்க வேண்டாம் நாளைக்குங்களா. 54,000 சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது தெரியுங்களா. இங்க மைனஸ்ல இருக்கு சேஞ்சிங் வை, இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கான். ஸோ அதனால வந்து 54,000 சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. மார்க்கெட் மேல தான் போகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ 54,100ல பாருங்க 71 + 37. இந்த பக்கம் பாருங்க 54 + 52. ஸோ அது ஒரு சின்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 98,000 எங்கன்னா 54,200ல. ஸோ 54,200 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் தாண்டிச்சுன்னா 54,500. ஓகேங்களா. ஸோ 98,000 அங்கதான் இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கான் தெரியுங்க. சேஞ்சின் ஒய் மைனஸ்ல இருக்கு. நோட் பண்ணி 54,000லேயே சேஞ்சின் ஒய் மைனஸ்ல இருக்கு. பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டாங்க.
மார்க்கெட் புல்லிஷா இருக்கும். பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு மேல தான் போகும். டவுன் சைடு கிடையாது. ஸோ 54,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 54,000க்கான கால் ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓப்பன் லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு, பேரிஷ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தெரியுதுங்களா, ஸோ இந்த லெவல் அதாவது 167 இந்த பிரைஸ் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிரீனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 167ங்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரைஸ். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கிறதால இந்த 167 ரூபாயில நாளைக்கு 54,000க்கான கால் ஆப்ஷன் 167 ரூபாய் கிடைக்கும். அதுக்கும் கீழே வந்ததா 97. மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீண்டும் இன்னைக்கு வாங்கின அதே பிரைஸ்ல வாங்குவாங்க, 167 ரூபாயில கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 281 அடுத்த சப்போர்ட்டா இருக்கு, இப்போதைக்கு சப்போர்ட் இருக்கு. 428 ரெசிஸ்டன்ஸ், இந்த 428 பிரேக் பண்ணா ஃபர்தரா நல்லா மேல போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கம் லெவல்ஸ்ல தெரியுதுங்க, இது நல்ல லெவலான வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது, இன்னைக்கு சப்போர்ட் ஆட் பண்ணிருக்கு. மீண்டும் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ண வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 167 ரூபாயை பேங்க் நிஃப்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இங்க என்ட்ரி கிடைச்சா எடுங்க. கால் ஆப்ஷன் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப்டர்ன்ல இருக்கான். 54,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே லெவல் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ மீண்டும் மார்க்கெட் மேலே போறாங்கிற பட்சத்தில் போயிட்டு திரும்பவும் இந்த 194 பிரேக் பண்றாங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்ல புல்லிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் இல்லை, அதனால புட் சைடு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சேஞ்சிங் வே மைனஸ் இருக்கிறதால மார்க்கெட் புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதே மாதிரி ஒரு சைடு வேஸ் பண்ணி ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ 84,626 தான் இப்போதைக்கான சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 84,150 ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. 84,950. ஸோ 85,000 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. இது சென்செக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பிஎஸ்சிலையும் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 85,000 பாருங்க, 11,000 கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த பக்கம் 6,000 கான்ட்ராக்ட் இருக்கு. 6,000 கான்ட்ராக்ட் இருக்கிறதால 85,000 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 11,000 எங்க இருக்கு? 84,500 தான் ஃப்ரெண்ட்ஸ். 84,500 தான் சப்போர்ட், 85,000 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால 84,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சரி ஓப்பன் டெஸ்ட் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுங்களா? 85,000 பாருங்க இப்போதைக்கான நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியுதுங்களா? 85,000 வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 84,500 தான் வந்து இப்போதைக்கான சப்போர்ட் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயுமே பெரிய ஓப்பன் டெஸ்ட் இல்லை. ஸோ அதனால 85,000 வந்து நல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவான். 84,500 வந்து சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 84,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். மார்க்கெட் பாருங்க ஒரு ஹைல வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை 729 ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 560, 448, 320 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இது கால் ஆப்ஷனுக்கான லெவல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 85,000க்கான புட் ஆப்ஷன். ஸோ புட் சைடு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெண்ட் இல்லை மார்க்கெட்டு.
தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் பாருங்க பிரைஸ் விழுந்துகிட்டு இருக்கான். தெரியுதுங்களா? ஸோ அதனால வந்து 600 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மினிமம் 700 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து கீழே கீழே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 85,000 பிரேக் பண்ணி மேலே போகலாம் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புட் ஆப்ஷனுக்கு 85,000 இருந்தாலும் நம்ம அடுத்து 85,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 360 தான் அதோட ப்ரைஸாக இருக்கிறதால 85,000க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் 85,000 வந்து சப்போர்ட்டாக எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதால ஸோ புட் சைடு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மார்க்கெட்டாக சொல்லட்டும் மார்க்கெட் டவுன் சைடு, அது வரைக்கும் நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த லெவல் 340 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு ரெசிஸ்டன்ஸாக. 340 சப்போர்ட்டு, 203 109 அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 456. அதுக்கு மேலே வேணா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சைடு வேஸ் தான். எல்லா மார்க்கெட்டுமே ஒரு சைடு வேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு ஒழிய நீங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் எதுவுமே பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே நிறுத்திட்டான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ பாருங்க 13,150 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 13,100 செகண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,230, 13,300 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் சைடு வேஸ் எந்த சைடு பிரேக் பண்றானோ அந்த சைடு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஸோ சைடு வேஸ் மார்க்கெட் எந்த சைடு பிரேக் பண்ண சைடு மார்க்கெட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சும் பார்த்துடலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பாருங்க இன்னைக்கு 23rd முடிஞ்சு 30th வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 13,200 தெரியுதுங்களா? 13,200 டிசிஷன் மேக்கிங் லெவல். அது ஆனால் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. ஸோ பெரிய அளவில் இல்லை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம். ஸோ 13,200 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகுமா மேலே போகுமான்னு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன சீனின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஸோ 13,200ல பாருங்க 13,900 கான்ட்ராக்ட் பிளஸ் 9,000. இந்த பக்கம் 11,000 பிளஸ் 10,000. ஸோ அதாவது 13,200 தான் இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறதால ஸோ மீண்டும் மார்க்கெட் மேலே மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம 13,200க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இன்னும் பார்த்துடலாம். சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்த ஹை இங்கே இருக்கு. ஸோ 200 போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிரேக் பண்ணா. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 13,200க்கான கால் ஆப்ஷன் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இப்போ சப்போர்ட்டா எடுத்திருக்கான். அதாவது 136 மார்க்கெட் சப்போர்ட்டா எடுத்திருக்கிறதால இந்த 136 ருபீஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமான பிரைஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் மார்க்கெட் இந்த 172ங்கிற ரெசிஸ்டன்ஸ் போறான் கால் ஆப்ஷன்னா இதை பிரேக் பண்ணா 200 போவான். இல்லாட்டி மீண்டும் இதை சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்க 172 200 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த 136 அதுக்கும் கீழே வந்தா 100. இதான் அடுத்தடுத்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்தா வந்து பாருங்க 13,200க்கான புட் ஆப்ஷன். தெரியுங்களா? புட் ஆப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒரு சின்ன விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலான சப்போர்ட்டுக்கு வரான். தெரியுங்களா? மார்க்கெட் பாருங்க இது ப்ரீவியஸ் லெவலான சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ 106 ரூபாய்க்கு ப்ரீவியஸா பை பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 134 அதுக்கும் மேல போனா 160. ஸோ இப்பதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பாருங்க கரெக்டா இந்த 13,200க்கான புட் ஆப்ஷன் பாருங்க கரெக்டா அந்த 106 ரூபாய்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 106 ரூபாய்க்கு வாங்கி தான் மார்க்கெட் எங்க போயிருக்கு
ப்ரீவியஸா 400 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கிறதால இந்த பிரைஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பிரைஸா இருக்கும். 13,200க்கு வந்து இந்த ரூ. 106 உடைச்சான் அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப்சைடு போகும். இந்த 13,200 இந்த ரூ. 106 பிரேக் பண்ணல தெரியுங்களா, நல்லா சப்போர்ட் ஆட் பண்ணுவான். ப்ரீவியஸா அங்கதான் வாங்கியிருக்காங்க, இங்கதான் வாங்கியிருக்காங்க. இந்த ரூ. 106 முக்கியமான பிரைஸா இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து திரும்புறாங்க பட்சத்துல மார்க்கெட் 13,200 வந்து கொஞ்சம் டவுன் சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது புட் ஆப்ஷனுக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் நல்ல ஒரு லெவல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான லெவல் இது. 200க்கான புட் ஆப்ஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலா ஓவராலா வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஓவராலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு டவுன் சைடு போறதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸும் மார்க்கெட் சொல்லல. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் அடுத்தடுத்து மேல போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படியே போகாத ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு இடையில ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போ அப்படிங்கிறத மார்க்கெட்டே சொல்லும். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் பொறுமையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு என்ட்ரி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு வேண்டாம். புட் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை. அதனால எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு திரும்புறானோ அப்பெல்லாம் கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு வேண்டாம். புட் சைடு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிரும். ஓகேங்களா, ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு என்ட்ரிங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் மார்க்கெட் உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ ட்ரெண்டு கூட டிராவல் பண்ணுங்க. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா டிராவல் பண்ண வேண்டாம். ட்ரெண்டு கூடவே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.